ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹெச்வி ட்ராமா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வென் ஐ ஃப்ளை டுவர்ட்ஸ் யூ சீசன் 1 எபிசோட் 9. லாஸ்ட் எபிசோடோட கண்டினியூவேஷனாக நம்ம லூராங்கும் சைஸையும் அக்வாரியமில் இருக்காங்க. அப்போ அந்த சின்ன பையன் வந்து நம்ம லூராங்க கீழே சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். நம்ம லூராங்கும் பார்க்குறான். இப்போ நம்ம சைஸை வந்து ஹே க்ரை பேபி, நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறா. நான் ஒன்றும் க்ரை பேபி இல்லை, நீ தான், என் பேர் தோதோ அப்படின்ற மாதிரி அந்த குட்டி பையன் சொல்கிறான். அவன் டீச்சர் கிட்ட இருந்து தொலைஞ்சு போயிட்டான். இவனை ப்ராட்காஸ்ட் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுறலாம் நம்ம லூராங் சொல்கிறாரு. உடனே நம்ம சையும் சரிவா டீச்சர் கிட்ட கூட்டிகிட்டு போய் விடுறேன்னு சொல்கிறா. உடனே அந்த பேபி இன்னும் நான் இவர் கையை தான் பிடிச்சிக்குவேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம சையும் எனக்கும் அவன் கையை தான் பிடிச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி கத்துறா. உடனே நம்ம சைஸையும் இல்லை, நானும் நீ அவன் கையை பிடிச்சிட்டு வரணும் தான் நினச்சேன், 2 பேரும் தொலைஞ்சிடக்கூடாதுல அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறா. உடனே இந்த பேபி சொல்லுது, பிரதர் இவளை பார்த்தா உன்னை சாப்பிட்ருவான்னு தோணுது அப்படின்ற மாதிரி இந்த குழந்தை சொல்கிறான். வா, நான் உனக்கு பெரிய டேர்ட்டில்ஸ்லாம் காட்டுறேன் அப்படின்னு ஏமாற்றி இந்த பையனை கூட்டிகிட்டு போகிறா. டீச்சர் சொல்கிறாங்க, தேங்க்யூ ஸோ மச், திரும்பி பார்க்கறதுக்குள்ளே காணாமல் போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படியோ எல்லாரும் இந்த வழியாக தானே திரும்பி போவோம், அதான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜெயும் சொல்கிறாங்க. இந்த அக்வாரியமில் வாங்கின ஸ்விங்கர் பெண்டன்ட் என்கிட்ட ஒன்று இருக்குது, நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. நம்ம ஜெயும் ஓ தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இப்போ 2 பேரும் பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. லூராங், நீ அந்த குட்டி பையனை கையை பிடிச்சிட்டு நடந்து வந்தீல, 10 வருஷம் கழிச்சு நம்மளும் இந்த மாதிரி தான் இருப்போன்ற மாதிரி யோசிச்சு பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. லூராங்கும் அதை மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். 2 பேரும் சிரிக்கிறாங்க. உடனே நம்ம சாயும் இந்த ஆளுக்கு ஒன்று வச்சுக்கா, நம்ம அக்வாரியம் வந்ததுக்கா ஒரு அடையாளம் அப்படின்ற மாதிரி கொடுக்குறா. வீட்டுக்கு வந்து நம்ம சைஸை எந்த பெண்டன்ட்டை எதில் மாட்டி வைக்கலாம் அப்படின்னு ஃபோனில் மாட்டி பார்க்குறா, எல்லாத்துலேயும் மாட்டி பார்க்குறா. அப்புறம் அவளோட பவுச்சில் மாட்டி வச்சிட்றா. மாட்டி வச்சுட்டு அவள் தன்னைத்தானே பேசிகிட்டு இருக்கா. இந்த பெண்டன்ட் எல்லா டைமும் என் கண்ணில் படுற மாதிரியே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறா. நெக்ஸ்ட் டே என்னடானா நம்ம ஸ்கூலெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜாங்ஜியா அழிவு நாள்னு நீ எதை சொல்ல வர அப்படின்ற மாதிரி நம்ம ஜைசையை கேட்டுட்ருக்காங்க. உனக்கு 21st ஞாபகம் இருக்கா, அகாடமிக் காம்படிஷனுக்கு அப்புறம் வருது, ஃபாரரில் கூட இதை பற்றி பேசினவங்க உண்மைன்னு தான் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இது மைண்ட்ஸோட ப்ராவசியாமா அப்படின்ற மாதிரி நம்ம ஜைசை சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஜாங்ஜியை இந்த விஷயத்தெல்லாம் நீ நம்புறியா அப்படின்னு சொல்கிறப்ப ஃபஸ்ட்டு நம்மள தான், ஆனால் எல்லாரும் அது உண்மைன்னு தானே சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அங்ஃபாங்கும் அதே விஷயத்த தான் சொல்லிட்டு இருக்கான். இந்த புருடாவெல்லாம் யார் நம்புவாங்க, அறிவுனாலின் அறிகுறியான், யார்கிட்ட கதை விடுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கூரான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மிஸ் ஜாங் கிளாஸ்க்குள்ளே வராங்க. லெசன் ஆரம்பிக்க முன்னாடி அகாடமிக் காம்படிஷன் பற்றி சொல்லணும். கிளாஸில் பாதி பேர் கலந்துப்பாங்க. லேர்னிங் அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு அது ஹெல்ப் பண்ணும், புரிஞ்சுதா? இது ஈஸியாக எடுத்துக்காதீங்க, அட்மிஷன் டிக்கெட்டை பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே 2 பேரும் டியூஷனில் இருக்காங்க. எக்ஸசைஸை ஒழுங்காக பண்ணுன்னு நம்ம லூராங் சொல்கிறாரு. நம்ம ஜயும் ராங் நீ அழிவு நாளை பற்றி கேள்விப்பட்டையா அப்படின்னு கேட்குறா. நீ நம்புறியா அப்படின்னு நம்ம லூராங் சொல்கிறான். உண்மையாக இருந்தால் நீ எந்த விஷயத்துக்காக நீ ரொம்ப ரெக்ரேட் பண்ணுவ அப்படின்னு நம்ம ஜைஜை கேட்குறப்ப லூராங்கும் ஜியாங்கிக்கு முன்னாடியே வந்திருக்கலாம்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜைஜையும் எனக்கும் அதே தான், கொஞ்சம் முன்னாடியே உன்னை பார்த்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஆனால் இப்போவும் ஒன்றும் லேட் இல்லை, நமக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம சைஸை எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்பா அவங்க அம்மா வந்து இந்தா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு நம்ம சைஸை சொல்கிறப்ப, நீ போகிறது எக்ஸாமுக்கு, டூர் இல்லை, முதல்ல இந்த ஜங்கெல்லாம் எடுத்து வெளியில் வச்சுட்டு இந்த ஃப்ரூட்ஸை கொண்டு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நாளைக்கு எத்தனை மணிக்கு ட்ரெயின், நான் உங்களை ட்ரா பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாரு. உடனே நம்ம சைஸையும் அதெல்லாம் வேண்டாம், நாங்களே போய்க்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜைஜை ஜாங்ஜியா கிட்ட கேட்குறாங்க, ஜாங் நானும் லூராங்கும் போகிற ஃபஸ்ட்டு ட்ரெயின் ட்ரிப் இது தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே நம்ம ஜாங்ஜியாவும் 100 பேருக்கு மேலே போகிறாங்க, அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீ ஏன் எக்ஸைட் ஆக மாட்டேற அப்படின்னு நம்ம ஜைஜை கேட்குறப்ப, நீ லூராங்காக எக்ஸைட் ஆகுற, என்னோட ஷானியூ தான் வரவே இல்லையே, அப்புறம் நான் எப்படி எக்ஸைட் ஆகுறது அப்படின்னு நம்ம ஜாங்ஜியாவும் சொல்லிட்டு இருக்கா. உடனே நம்ம சைஸையும் லூராங் ரொம்ப அழகாக இருக்கான், பர்சனாலிட்டியாக இருக்கான், நல்லா படிக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஜாங்ஜியாவும் வர வர ரொம்ப அதிகமாக அவனை புகழ்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே என்னடானா எல்லாரும் அவங்க 2 பேருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்க வரல அப்படின்ற மாதிரி ஃபோன்லாம் பண்ணி பார்த்துட்டு இருக்கான் நம்ம லூராங், ஆனால் எடுக்கவே இல்லை. பார்த்தா இவங்க 2 பேரும் இன்னும் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஜாங்ஜியை லைட்டாக கண்ணை திறந்து பார்த்து ஃபோன் எடுத்து டைம் பார்க்குறாங்க. ஜைஜை டைம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கா. பார்த்தா மணி 10 மணி ஆக போகுது. ஜைஜை எந்திரி, டைம் என்னன்னு பாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஜைஜை எழுப்புறாங்க.
சரி சரி எந்திரி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜை சொல்கிறாங்க. இந்த டைமுக்கு போனால் மட்டும் நம்ம ட்ரெயினை பிடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே நம்ம ஜாங்ஜியாவும் நான் கூரனுக்கு டெக்ஸ்ட் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. லூராங்க்கு ஒரு மெசேஜ் வருது. ராங் நாங்கள் பஸ்ஸில் வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே நம்ம ராங்கும் பஸ்ஸில் வர்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப, பஸ்ஸில் போக எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு நம்ம ஜை கேட்குறப்ப, 7 மணி நேரம் ஆகும், நீ கம்முன்னு தூங்கு, நம்ம முழிச்சு பார்க்குறப்ப நம்ம இறங்குற இடம் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜாங்ஜியாவும் சொல்கிறாங்க. நம்ம ஜைக்கு என்னடானா ஒரே சோகமாக இருக்குது. நம்ம லூராங் டைம் பார்த்துட்டு எந்திரிக்கிறாரு. அப்போ நம்ம குரான் கேட்குறான், எங்கே வெளியில் போறியா அப்படின்ற மாதிரி. ஆமாம் பஸ் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு நம்ம லூராங் சொல்கிறான். ஓ ஜாங்ஜியாவும் ஃப்ரெண்டும் வந்துட்டாங்களா, அப்போ நானும் வரேன் அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு அவசரமாக அவனோட ஜாக்கெட்டை போட்டுட்ருக்கான். நம்ம லூராங் ஒரு மாதிரியாக பார்க்குறான். அவளுக்கும் குளிரும்ல அப்படின்னு அவளுக்கு ஒரு ஜாக்கெட்டை எடுத்துகிட்டு வரான். இவங்க 2 பேரும் இங்கே பஸ்ஸை விட்டு இறங்குறாங்க. அப்போ நம்ம ஜாங்ஜியா ஜை கிட்ட ஐயோ ரொம்ப குளிருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இங்கே நம்ம கூரானும் லூரானும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஜை பார்த்துட்டு ராங் நீங்கள் என்ன பண்ணுற, எங்களை பிக்கப் பண்ணுறதுக்காக நீங்கள் 2 பேரும் வந்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. உடனே நம்ம கூரானும் அந்த ஜாக்கெட்டை நம்ம ஜாங்ஜியாவுக்கு கொடுத்துட்றாங்க. ஐயோ ஆமாம் குளிருது அப்படின்ற மாதிரி அவளும் வாங்கிக்கிறாங்க. நம்ம லூராங்கும் ஜைக்காக சூடாக வாங்கிட்டு வந்திருக்கான். இதை சாப்பிடு இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுக்குறான். பேக்கை நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஜாங்ஜியா கேட்குறாங்க, ஏன் நம்ம 2 பேர்த்துக்கும் ஒரே ரூம் கொடுக்கல அப்படின்ற மாதிரி. நம்ம கூரான் சொல்கிறான், டைமுக்கு வரலன்னா அப்படிதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஜாங்ஜி அவ ரூமுக்கு போயிடுறா. நம்ம ஜை ஹே உங்கள் ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறப்போ, இங்கே தான் 401ன்னு சொல்கிறா. அப்போ நம்ம ஜை சொல்கிறாங்க, உன் ரூமு என் ரூமு பக்கத்தில், நான் 407 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே நம்ம லூராங் ஃபோனை சைலண்டில் வச்சுக்காத, நான் உனக்கு கால் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவ உள்ளே போகிறா. ஹாய் நான் தான் உன் ரூமை ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜை உள்ளே வராங்க. ஓ ஓகே உள்ளே வாங்க, நான் ஜியானிங் அப்படின்னு அந்த பொண்ணும் சொல்கிறா. எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்னு நம்ம ஜை கேட்குறப்ப, ஜுயா நம்பர் 1 ஹை ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறா. உடனே இந்த பொண்ணும் கேட்குறா, நீ எந்த ஸ்கூல்னு. ஃபர்ஸ்ட் ஹை ஸ்கூல் ஜாங் யூனிவர்சிட்டி அப்படின்ற மாதிரி நம்ம ஜை சொல்கிறாங்க. உங்கள் ஸ்கூலில் ஜாங் லூராங்னு யாராவது படிச்சிருக்காங்களா, அவன் கொஞ்சம் பாப்புலர் ஆச்சே அப்படின்ற மாதிரி கேட்குறா. உடனே ஜையும் தயங்கிக்கிட்டே, உனக்கு அவனை தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறா. நாங்கள் ஒரே ஜூனியர் ஸ்கூலில் தான் படித்தோம், என் அப்பா அங்கே ஃபிசிக்ஸ் டீச்சராக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உங்கள் ஸ்கூலில் ஜாங் லூராங்க்கு யாராவது ஸ்பெஷலாக இருக்காங்களா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்குறா. ஆனால் நம்ம ஜை அப்பெல்லாம் யாரும் இல்லை, ஆனால் சில பேர் அவனுக்காக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அவளை நினச்சிக்கிட்டு. நம்ம கூரான் கேட்குறாரு, ஆராங் நீ இன்னும் தூங்கலையா அப்படின்ற மாதிரி. இல்லை நீ தூங்கு, வேணா லைட் ஆஃப் பண்ணிக்கோ, எனக்கு இந்த நைட் லேம்பே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நீ படிக்கிறத பார்த்தா எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம கூரான் சொல்கிறான். நம்ம ஜை கிட்ட இருந்து மெசேஜ் வருது, லூராங் நீ தூங்கிட்டி அப்படின்னு கேட்குறா. இவனும் இல்லைன்னு சொல்கிறான். என்னோட ரூம்மேட் ஜூயாங்க்லேருந்து வந்திருக்காங்க, அவள் பேர் ஜியானிங், உனக்கு தெரியுமா அவளை அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு நம்ம லூராங்கும்னு சொல்கிறான். உடனே இவ்வளோ உம்மா அப்படின்னா என்ன அர்த்தம், ஒருவேளை இவங்க க்ளோஸா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கா. அவளை இன்னும் ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஜை கேட்குறா. அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு லூராங் சொல்கிறான். அப்படின்னா கண்டிப்பாக அவங்க இன்னும் க்ளோஸில் இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கா. பை த வே ஜை நீ எந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜியானிங் கேட்குறாங்க. அவ்வளோ இங்கிலீஷ் அப்படின்னு சொல்கிறா. எனக்கு சயின்ஸில் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இங்கிலீஷ் வரதே பெரிய விஷயம், சயின்ஸ் வர நிறையா பேத்துக்கு இங்கிலீஷ் சப்ஜெக்ட் நிறையா வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே அவன் சொல்கிறா, ஜாங் லூராங்கும் அப்படி தான், அவன் இங்கிலீஷ் இப்போ அவனுக்கு வருதான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே நம்ம ஜையும் அவளுக்கு ஒரு பொண்ணு டியூட்டர் எடுத்துகிட்டு இருக்கா, சூப்பராக எடுத்துகிட்டு இருக்கா, அவள் அழகாக இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே நம்ம ஜியானிங்கும் கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உங்கள் ஸ்கூல்லையும் நிறைய டாப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஜை கேட்குறா. ஜியானிங்கும் நம்ம லூராங் அளவுக்கு அங்கே யாரும் ஃபேமஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் படுக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே எக்ஸாம் முடிச்சுட்டு நம்ம ஜை வந்துட்டு இருக்காங்க. ஃபிசிக்ஸ் எக்ஸாம் முடிஞ்சது லூராங் நான் வந்து ஜியானிங்கை பார்க்க போயிருப்பானா அப்படின்ற மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருக்கா. அப்போ நம்ம லூராங் நின்றுட்டு இருக்கான். ஹே ராங் நீ எனக்காக தான் வெயிட் பண்ணுறியா, எங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு கேட்குறப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓரமாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கூரான்னு சொல்கிறான், நம்மலாம் அவளுக்காக வெயிட் பண்ணணும்னு அவளுக்கு தெரியாத மாதிரியே பேசிகிட்டு இருக்கா பார்த்தியா அப்படின்ற மாதிரி. சரி வாங்க நான் உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம ஜை கூப்பிட்றப்ப ஜாங்ஜி அப்படின்னா எனக்கு ஓகே அப்படின்னு எந்திரிச்சு வந்துடுறாங்க.
உடனே நம்ம ஜியானிங் வரா, ஹலோ எவ்ரிவன், நான் லூராங்கோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நான் தான் ஜைசை கூட ரூம் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. உடனே நம்ம ஜைசைக்கும் கோவம் வருது, ஆறாங்க அம்மாவில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஏன் வெளியில போகாம இங்கே நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. போகணும் அப்படின்னு நம்ம லூராங் சொல்றான். சரி ஓகே ஜியானிங் எல்லா பக்கம் உங்ககிட்ட சுத்தி காட்டுவா, இவன் நிறைய டைம் இங்க யாங்கியானுக்கு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஜைசையும் ஜாங்கியோ பேசிட்டு இருக்காங்க, அவங்க ரொம்ப க்ளோஸ் போல அப்படின்ற மாதிரி. லூராங்கும் ஜியானிங் கிட்ட பேசிட்டு வராங்க. நீ அடிக்கடி இங்க வருவியா? நான் வளர்ந்ததே இங்கதான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜியானிங் சொல்லிட்டு வராங்க. நம்ம ஜியானிங் சொல்றாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் போனா ஃபேமஸ் மவுண்ட் ஜியோலாண்ட் இருக்கு, இன்னைக்கு மண்டேனால அவ்வளோ பேர் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஜைசையும் இல்லை நான் வரல, என் ஷூ ரொம்ப கடிக்குது, எனக்கு இப்போவே கால் வலிக்குது, நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜைசை சொல்கிறாங்க. நம்ம லூராங்கும் பார்த்துட்டு போகிறாரு. நம்ம ஜைசை உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, நம்ம வரலன்னு சொன்னால் இவன் அப்படியே விட்டுட்டு போகிறான் பாரு அந்த ஜியானிங் வந்ததும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அந்த ஜியானிங் வந்ததுலேருந்து நம்ம லூராங் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறான், அவனுக்கு என்னை பிடிக்கலையாட்டிருக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கா. சரின்ட்டு அவன் மொபைல் ஃபோன் எடுத்து நோண்டிட்டு இருக்கா. ஒரு ஸ்ட்ராபெரி ஜெல்லி ஒரு கையிலிருந்து நீட்டுறாங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம லூராங்கு. உடனே நம்ம ஜைசை கேட்குறா, ஏன் லூராங் நீ அங்கே போலியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். எனக்கும் ரொம்ப டயர்டாக இருந்தது அதான் போல, இந்த உனக்கு தான் ஸ்ட்ராபெரி ஜெல்லி பிடிக்கும்ல, ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் நீ சாப்பிடுவில, சாப்பிடு அப்படின்ற மாதிரி கொடுக்குறான். உடனே நம்ம லூராங் அவங்க வரைக்கும் 1 or 2 hours ஆகும், நம்ம ஏன் வியூவை என்ஜாய் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்குறான். நம்ம ஜைசையும் வியூவா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆங்ஜியாவுக்கு மட்டும் நம்ம கேபிள் காரில் மேலே வந்தது தெரிஞ்சது, அவள் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவா அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே நம்ம ஜைசை வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப அப்செட்டாக இருந்தேன்னா இந்த மாதிரி ஹைட்டான பிளேஸ்க்கு வருவேன், அப்போ நான் கொஞ்சம் நார்மல் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம லூராங் சொல்லிட்டு இருக்கான். உடனே நம்ம ஜைசையும் அந்த ஃபோனில் வீடியோ கேப்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா, உன் மனசில் நிறைய கவலை இருக்கா, நீ ஏன் என்ன மாதிரி இருக்க மாட்டேற, நான்லாம் அப்பப்போவே அந்த கவலையை மறந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம லூராங் நீ என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே நம்ம ஜைசையும் நான் என்னோட ஃபேவரட் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன் அண்ட் ஐஸ்கிரீமோட ஃபர்ஸ்ட் பைட் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்போவும் ஒர்க் அவுட் ஆகலைன்னா நான் அங்கே இருக்க பீச்சுக்கு போயிடுவேன், அங்கே இருக்க சன்செட்டை பார்ப்பேன், இது எல்லாமே என்னோட மூடை ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி நம்ம லூராங் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஜாங்ஸி அந்த மவுண்டைன் ஏறிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜாங்ஸியை புலம்பிக்கிட்டே என்னால் முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கூரான் கூட நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு போகிறான். நீங்கள் ஜாங்ஸியா என்னது 2 பேரும் கேபிள் காரில் போனீங்களா, நாங்கள் நடந்து நடந்து எனக்கு கால் வலிக்குது, அதுவும் இல்லாமல் இங்கே வந்து நீ என் பெட்டை வேற பிடிச்சிக்கிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லி 2 பேரும் க்யூட்டாக சண்டை போட்டுட்டு அப்படியே படுத்திருக்காங்க. உடனே நம்ம ஜைசையும் கேபிள் காரில் போகிறப்ப வியூ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே நம்ம ஜாங்ஜியும் உனக்கு லூராங் கூட போனால் எல்லாமே உனக்கு செம்மையாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நாங்கள் இன்னைக்கு மவுண்டெயின் போனோம்ல, அங்கே ஜியானிங் எங்களை நல்லா தான் பார்த்துக்கிட்டா, அவளை பார்த்தா எதுவும் தப்பாலாம் தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம ஜாங்ஜியா சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஜியானிங்கும் லூராங்கும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம லூராங் சூசைசை அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். நான் இங்கே ஜாங்ஜியா ரூமுக்கு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நான் உனக்கு டெக்ஸ்ட் பண்ணேன் நீ பார்க்கல அப்படின்ற மாதிரி நம்ம லூராங் சொல்லிட்டு இருக்காரு. உடனே நம்ம ஜைஸையும் இல்லை அதில் பேட்ரி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி இங்கே நின்று பேசினா ரொம்ப கூலாக இருக்கும், நீங்கள் உள்ளே போய் பேசுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜியானிங் சொல்லிட்டு வெளியில் கிளம்பிடுறாங்க. 2 பேரும் உள்ளே போகிறாங்க. நம்ம ஜைஸை என்னாச்சுன்னு கேட்குறாங்க. நான் இங்கேயே நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே இங்கே ஹீட்டிங் சிஸ்டம் நல்லா ஒர்க் ஆகலை, அதனால இது வச்சுக்கோ உனக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம லூராங் கொடுக்குறான். நம்ம லூராங் சரி நான் கிளம்புறேன், ரொம்ப நேரம் முழிச்சிருக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. நம்ம ஜைஸையும் லூராங் குட் நைட் அப்படின்ற மாதிரி சொல்லி வழி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. உடனே நம்ம ஜைஸை நம்ம லூராங் சோ கியூட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிடுறாங்க. ரூமில் ஜியானிங் உன்னோட பெண்டன்ட் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே நம்ம ஜைஸை சிரிக்கிறாங்க. ஆறாங்க இப்படி வச்சுருந்ததை நான் ஒன்று பார்த்தேன் அப்படின்னா நீங்கள் 2 பேரும் அப்படின்னு இழுக்கிறா. இல்லை எங்களுக்கு இந்த பெண்டன்ட் அக்வாரியமில் கொடுத்தாங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜைஸை படப்படன்னு பேசுகிறாங்க. உடனே நம்ம ஜியானிங் ஆறாங்க உன்னை ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்குறா. உடனே நம்ம ஜைஸையும் இல்லை அப்படிலாம் இல்லை, நான் தான் அவனை இரிட்டேட் பண்ணுறேனே, அப்புறம் எப்படி அவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஜியானிங் சொல்கிறாங்க இப்போ எதுக்கு நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற, அப்படின்னா உனக்கு லாராங்க பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உனக்கு எவ்வளோ நாளாக லூராங்க தெரியும், அவன் என்னெல்லாம் யோசிப்பான்னு உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஜியானிங் ஜாய்கிட்ட கேட்குறாங்க. என்னாச்சு பயந்துட்டியா அப்படின்ற மாதிரி நம்ம ஜியானிங் கேட்குறாங்க. இந்த டைமில் அப்படி கேட்கணும்னு தோணுச்சு அதான் கேட்டேன், நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத அப்படின்ற மாதிரி நம்ம ஜியானிங் சொல்கிறாங்க. உடனே ஜைஸையும் ஓ சரி நல்ல வேலை அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க.
அவனை பற்றி உனக்கு எதுவும் தெரியலேன்னு எனக்கு தெரியுது. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், அவனை மாதிரி ஒரு பையன் உன்கிட்ட வர்றதுக்கு நீ ரொம்ப எஃபோர்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதே மாதிரி அவன் மனசில் இருக்கிறது எதையும் சொல்லிக்கவும் மாட்டான், வெளியில் காட்டிக்கவும் மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. கூட நிறையா பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் முடியலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஜாங்ஜியை நாங்கள் ஏதாவது உன்னை தொந்தரவு பண்ணியிருந்தா சாரி அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அவ்வளோ அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இங்கே கிளம்புறப்ப நம்ம ஜியாங்கி ஜையை கட்டி பிடிச்சிக்கிட்டு அவன் ரொம்ப ஸ்லோவாக நடந்தானா, நீ ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் அவன் உலகத்துக்குள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே எல்லாரும் பாய் சொல்கிறாங்க. ஓகே, கண்டிப்பாக நான் ஒரு நாள் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜியாங்கியும் நின்றுட்டு இருக்காங்க. ஜெய் நின்று தூங்கலையான்னு கேட்குறாங்க. எனக்கு இன்னும் தூக்கம் வரல, நீ தூங்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஜெய் சொல்கிறாங்க. உடனே நம்ம ஜெய் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க. யோகனுக்கு இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரிப், மேபி ட்ராவல் கைடை பார்க்கணும், எக்ஸாமுக்கு அப்புறம் சுத்த நிறைய டைம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கூடவே போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க.